திருத்தணி அருகே கேஜி கண்டிகையில் நேற்று நிகழ்ந்த கோர விபத்தில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு அரசு அறிவித்த நிவாரணத் தொகை வழங்க வந்த அமைச்சர் நாசரிடம் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை தர வேண்டும் என வாக்குவாதம் செய்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் விமல்ராஜ். வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன வழங்கலாம்? வணக்கம் மேடம். சூலூர் மாவட்டம் திருச்சி அடுத்த கேஜிகளில் நேற்று அரசு பேருந்தும் டிப்பர் லாரியும் நேருக்கு மோதியது. அந்த சமூக இடத்தில் 4 பேர் பலியானர், 27 பேருக்கு காயம் ஏற்பட்டது. இதனால் தமிழக அரசு இறந்தவர்களுக்கு 3 லட்சம் ரூபாயும் காயப்பட்டவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் அரசு அறிவித்த நிலையில் உள்ளது. இன்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப், அமைச்சர் நாசர் ஆகிய திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு இறந்தவர்கள் குடும்பத்துக்கு காசோலை வழங்குவதற்காக அந்த நிலையில் இறந்த போன குடும்பத்தினருக்கு அரசு வேலை வேணும் என்று பல முறை அமைச்சரிடம் நேற்று முதல் கோரிக்கை வைத்தார்கள். இன்றும் கோரிக்கை வைத்திருக்கப்பட்டது. அந்த கோரிக்கை அவங்க நிறைவேற்றுவது காசோலை கட்டாயமாக என்கிட்ட கொடுத்துட்டாங்க என்று இறந்தவர்கள் உறவினர்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது அரசு வேலை வழங்கவில்லை என்று அரசு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி விமல்ராஜ்.